எல்லாம் அவனையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப எப்படி சொல்ல போறான் அந்த வசனத்தைன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கரெக்ட் டயத்துக்கு அந்த டயம் பார்த்து அந்த நடிகன் அந்த வசனத்தை சொல்லலாம். கவுத்திட்டான், டோட்டலா கவுத்திட்டான் அப்படின்னு ஒட்டு மொத்தமா அத்தனை பேரும் கலைவாணன் மேல கோவப்பட்டாங்க. நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னங்க நீங்க கலைவாணர்னா எவ்வளவு பெரிய ஆளு, சும்மா ஒரு சின்ன பையனை போட்டு திருப்பி திருப்பி அவனுக்கு வராது, அவனுக்கு தான் கரெக்ட் டயத்துக்கு டைலாக் வரலையே குறையே போட்டீங்க அப்படின்னு கலைவாணர் பதில் சொன்னாரு. அவனுக்கு கரெக்ட் டயத்துக்கு டைலாக் வரலைங்கிறது எனக்கு தெரியும், ஆனா கரெக்ட் டயத்துக்கு அவனுக்கு பசி வருது, அதுக்காக என் குழுவில் வச்சிருக்கேன். அதான் வள்ளல். அடுத்தவனுடைய பசி இருந்து போட்டானா அதான் வள்ளல். அப்படிப்பட்ட கலைவாணர் நேசித்த மிகப்பெரிய வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஒரு ஆங்கில இயக்குனர் ஒரு தவறான முறையில்லாத ஒரு சொல்லை சொல்லுகின்ற பொழுது, சார் நீங்க அப்படி சொல்லாதீங்க, அந்த தம்பி எனக்கு வேண்டப்பட்ட பையன், இப்ப உள்ளத்தை காட்டுவதற்குத்தான் சினிமா ஏற்று, என்னுடைய அன்பை காட்டக்கூடிய இடம் தான் சினிமா. உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக இருப்பாங்க, ஆனால் உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க. சில கல்வி தேவைன்னா அதிகம் ராத்திரி